ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களோட ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இன்றைக்கி நான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற அந்த டாபிக் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டுத்துலேயுமே இது ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸாக வருது. ஸோ வித்தவுட் மச் டிலே வில் கெட் இன் டு த கிளாஸ். இதில் பார்த்தீங்கன்னா த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இன் ஷார்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏஜ் ஆஃப் சாசர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், அப்புறம் மில்டன், ட்ரைடன் வராங்க. நெக்ஸ்ட்டு ஜான்சன், வேர்ட்ஸ்வர்த் வராங்க. ஏஜ் ஆஃப் ட்ரான்சிஷன் பீரியட் ஜான்சன் அப்படின்னு போன லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ எனக்கு இங்கே ஒரு டவுட் வந்துருச்சு, ஏஜ் ஆஃப் சாசரோட ஏஜையும் வந்து ஏஜ் ஆஃப் ட்ரான்சிஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் டெனிசன் வராங்க, அப்போ ஹார்டி வராங்க. லாஸ்ட்டில் த டெவலப்மெண்ட் ஆஃப் நாவல் அண்ட் ட்ராமா இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தி ப்ரெசன்ட் ஏஜ் இப்படின்னு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டாபிக்ஸ் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. ஃபஸ்ட்டு வந்து த ஏஜ் ஆஃப் சாசர் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேக்ஸ்பியர் பார்ப்போம். இவங்களோட லிவிங் டைம், ஆத்தரோட லிவிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1340 to 1400. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1340 to 1400. நெக்ஸ்ட்டு இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ பிறந்தாங்கன்னா ரெயின் ஆஃப், அதாவது 3 கிங் வருவாங்க. எட்வர்ட் 3 வருவார் அவருடைய ஆட்சி காலத்தில். இவர் பிறக்கும்போது எட்வர்ட் 3 வந்து ரெயினில் ஆட்சியில் இருப்பார். அப்புறம் நெக்ஸ்ட் வளர வளர ரிச்சர்ட் 2 அண்ட் டைட் த இயர் ஆஃப்டர். ஹென்ரி 4 வந்து த்ரோன்லேருந்து அசெண்ட் ஆகும்போது, ஹென்ரி 4ஓட ஆட்சி காலம், அவருடைய அரியணை போகும்போது சாசர் வந்து இறந்துருவாங்க. ஸோ அவருடைய லைஃப் வந்து கவர்ஸ் அ பீரியட் ஆஃப் கிளாரிங் சோஷியல் கான்ட்ராஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்ச். ஸோ அவரோட லைஃப் த்ரூஅவுட் த லைஃப் பார்த்திங்கன்னா, அவரோட 60 years லைஃப் பார்த்திங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சை வந்து 3 கிங்டம் மாறி மாறி வர்றதுனால நிறைய சேஞ்சஸை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ எட்வர்ட் 3, ரிச்சர்ட் 2, ஹென்ரி the 4. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ரெயின்ஸ் மார்க்ஸ் த ஹையஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப், அதாவது எட்வர்டோட டைமில் பார்த்தீங்கன்னா மிடிவல் சிவிலைசேஷன் நாகரிகம் வந்து அதிகமாக வளர்ச்சி பெற்றிருக்கும். இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. த ஸ்பிரிட் ஆஃப் த கோர்ட் வாஸ் தட் ஆஃப் ரொமான்டிக் ஐடலிசம். ஸோ கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கிங்கில் கோர்ட் பீப்புளெலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்பிரிட் பார்த்திங்கன்னா ரொமான்டிக் ஐடலிசமாக இருக்கும். கிளாசிசிசமாக இல்லாமல் நேச்சரை டிபெண்ட் பண்ணது அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே எல்லாம் நேச்சர், நார்மலாக இருக்கிறது, ரொம்ப கிராமட்டிக்கலாக ஹைடெக்காக அந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் சும்மா ஜஸ்ட் ஹார்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி ரொமான்டிக் ஐடியலிசமாக இருப்பாங்க. இங்கிலாந்து வென்ட் ஃபோர்த் ஆன் ஃபாரின் கான்குவஸ்ட். ஸோ அந்த டைமில் தான் வந்து இங்கிலாந்து வந்து என்ன பண்ணோன்னா ஃபாரின் தன்னுடைய காலனிஸ் எல்லாம் கான்கவர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது அந்த மாதிரி காலகட்டம். பட் தெர் வாஸ் அனதர் சைட் டு திஸ் பிக்சர். ஸோ இன்னொரு பக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிங் அண்ட் திஸ் நோபிலிட்டி லெட் அ கே லைஃப் அந்த காலத்தில் எப்படின்னா, இப்போது மேல் வந்து மேலே மேரேஜ் பண்ணிக்கிறது, ஃபீமேலை மேரேஜ் அந்த மாதிரியான ஒரு கட்டமும் ஒரு அதர் சைடும் இருக்குது. அவர் சாசர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் எட்வர்டோட அவர் பிறந்த டைமில் எட்வர்ட் 3 ட்ரேட் வந்து வணிகம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ வெல்த் இன்க்ரீஸ்ட் அமாங் த கமர்ஷியல் கிளாஸஸ். வெல்த்தை பார்த்திங்கன்னா, அதாவது ராஜராஜ சோழன் அவங்க அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் நம்ம தமிழக வரலாறை பற்றி பார்த்தோன்னா, ஸோ அதுக்கு அப்புறம் நடந்தது தான் இதெல்லாம். வெல்த் இன்க்ரீஸ்ட் அமாங் த கமர்ஷியல் கிளாஸஸ். ஸோ வெல்த்தும் என்னாச்சு, அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு கமர்ஷியல் வணிக ரீதியாக. பட் த மாசஸ் ஆஃப் பீப்புள் சங்க் இன் மிசரி. ஆனால் மக்கள் வந்து என்னது, மிசரி, துயரத்தில் தான் இருந்தாங்க. பெஸ்டிலன்ஸ் ராவேஜ் த லேண்ட். பெஸ்டிலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்டிலென்ஸ் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரியில் பாருங்கள், மிக கொள்ளை நோய் அப்படின்னு கூட சொல்லணும். பெஸ்டிலன்ஸ் ravaged the land. Any fatal disease that spreads quickly and kills a large number of people. இந்த இடத்துல நோயின்னு கூட சொல்ல வேணாம்,
இந்த அரிஸ்டோக்ராட் பீப்புள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பெஸ்டிலன்ஸ் அப்படின்னா லேண்டை வந்து பிளாக் டெத் ஸ்வெப்ட் அவே 1/3 ஆஃப் பாப்புலேஷன். அது அந்த ஃபேட்டல் டிசீஸ் தான் அது. ஸோ அந்த மாதிரி நோய் வந்து அந்த காலத்தில் நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிளாக் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. 1/3 ஆஃப் பாப்புலேஷன் வந்து அதில் இறந்து போயிடுச்சு. மர்ம நோய் தாக்கி இறந்துட்டாங்க. டிசென்ட்ரி, டயரியா, காலரா எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த ரேட்டால் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்லாம் கேள்விப்படுறோம். ஸோ ஃபெமைன் ஃபாலோட் பிளேகுன்னு சொல்கிறாங்க அந்த பிளாக் டெத்து. ஸோ பிளேகுக்கு அப்புறம் பஞ்சம் வந்துருச்சு, ஃபெமைன் வந்துருச்சு. தீவ்ஸ் மல்டிபிள்டு. அந்த ரீசனால் என்ன ஆகிட்டாங்க, நிறைய தீவ்ஸ் திருடர்கள் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. தி எனாமஸ் காஸ்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் வாஸ் ஹேட் டு பி மெட் பை ஹெவி டாக்ஸேஷன். ஸோ ஃப்ரெஞ்ச் வார் அப்போ வந்து ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலாண்டுக்கும் நிறைய போர் நடந்தது. எனாமஸ் நம்பர் ஆஃப் நிறைய போர் நடந்ததுனால ஹெவி டாக்ஸேஷன், மக்கள் மீது அந்த வரி பணம் திணிப்பெல்லாம் வந்து என்ன ஆரம்பிச்சுது, அவங்க தலையில் வந்துருச்சு. தெர் வாஸ் வைட் ஸ்ப்ரெட் சோஷியல் அன்ரெஸ்ட். அந்த மாதிரி காலகட்டத்தில் எட்வர்ட் III காலகட்டத்தில் ஒரு சொசைட்டியில் ஒரு ரெஸ்ட் இல்லாமையே போயிடுச்சு. ஒரு அன்ரெஸ்டாகவே மக்கள் வந்து செட்டில்டாக பீஸ்ஃபுல்லான லைஃப் இல்லை. ஸோ பொலிட்டிக்கல் ட்ரபிள்ஸ் க்ரூ அண்டர் ரிச்சர்ட்ஸ் அன்வைஸ் அண்ட் டெஸ்பாட்டிக் ரூல். ஸோ ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரிச்சர்டோட காலகட்டத்தில் அவர் வயசாக இல்லாமல் ஒரு அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு முடிவுனாலையும் பொலிட்டிக்கல் நிறைய ட்ரபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. தானாகவே ப்ராப்ளம் தேடி வர ஆரம்பிச்சிருச்சு அவருடைய ரூலில். The constitutional conflicts between the king and his subjects resulted in endless discord and confusion. ஸோ அவங்களுக்குள்ளேயே அரசியல் அமைப்பு அவங்களுக்குள்ளேயே என்னாச்சுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. கிங்குக்கும் மக்களுக்கும் அந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸு, பீப்புள், மக்கள் எல்லாருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமையே போயிடுச்சு. இது எண்ட்லெஸ்ஸாக இதனால குழப்பம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவும் ஒரு ரீசன். இதுதான் இதோட காலகட்டம். அவருடைய காலகட்டத்தில் ரிச்சர்டு II காலகட்டத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஈவில் என்ன சார்ல்ஸரோட ஏஜில் பார்த்திங்கன்னா கரப்ஷன். ஸோ சர்ச்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் டெம்பிள்லாம் இருக்கிற மாதிரி அங்கே வந்து சர்ச் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேயும் என்ன ஆச்சுன்னா கரப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஊழல். தெர் வாஸ் அ வெரி ஸ்பிரிச்சுவல் zeal and energy left in the country. வெறும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்வம் மட்டும்தான் இருந்தது, பேரார்வம் மட்டும்தான் இருந்தது. பட் சர்ச் ஃபுல்லாகவே கரப்டாக இருந்தது. த கிரேட்டஸ்ட் ப்ரீஸ்ட் ஹீப்ட் அப் வெல்த். ஸோ அங்கே ப்ரீஸ்டெல்லாம் என்ன, மக்களை சுரண்டி ப்ரீஸ்ட் அந்த பெரிய பெரிய பாதிரியார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நல்லா வெல்த்தியாக இருந்தாங்க மக்கள்கிட்டேருந்து வாங்கி. தே லிவ்ட் இன் அ காட்லெஸ் அண்ட் வேர்ல்ட்லி வே. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா கடவுள் பற்றி ப்ரீச் பண்ணாலும் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் உலக ரீதியாக போயிட்டு இருந்தாங்க. த ஆர்டினரி கிளர்ஜி வேர் இக்னரண்ட் அண்ட் கேர்லெஸ். அதுக்கு கீழே இருக்கிற கிளர்ஜி மென் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சர்ச்சில் அஃபீஷியல்ஸ், அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அறியாமையில் இருந்தாங்க, கேர்லெஸ்ஸாகவும் இருந்தாங்க, யார் எப்படி போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி. த ஃப்ரையர்ஸ் வேர் நொட்டோரியஸ் அண்ட் க்ரீடி. ரொம்ப பேராசை பிடிச்சவங்களாம் இருந்தாங்க. அந்த கிளர்ஜி எல்லாருமே அந்த சர்ச்சில் வர்ற அந்த ஒரு ஆர்டரும், ப்ரீஸ்டும் அப்படி இருந்தார், கிளர்ஜியும் அப்படி இருந்தார், ஃப்ரையர்ஸும் அந்த மாதிரி நொட்டோரியஸாகவும் க்ரீடி பேராசை பிடிச்சவங்களாகவும் சுரண்டல்காரவங்களாகவே இருந்திருக்காங்க. இட் வாஸ் அட் தட் பாயிண்ட் ஜான் விக்லிஃப் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் ஜான் வைக்லிஃப் அப்படிங்கிறவர் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஹீ இஸ் அன் ஏர்னஸ்ட் மேன். ரொம்ப நல்ல மனிதர். ஹி கேவ் தி பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஃபார் ரிவைவிங் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியானிட்டி. ஸோ கிறிஸ்டியானிட்டியை ரிவைவ் பண்ணுறதுக்கு அவரோட பெஸ்ட்டை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஹீ ரோட் கிங்